guys, welcome to Adi Cooking. இன்னைக்கு நாம பண்ண போறது ஓரியோ ரோல். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 ஓரியோ, ஒரு பாலிதீன், அடுத்து பால் பொங்கதுக்காண்டி வச்சிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓரியோ பிஸ்கட்டையும் க்ரீமையும் தனியா வச்சிடலாம். அடுத்து பிஸ்கெட்டை மட்டும் அரைக்கணும். அழகாக அரைச்சக்க பிறகு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் தட்டணும். இதை அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாட்டு பால் விட்டு வரணும். சூடு பால் விடணும். அடுத்து இப்படி ஒரு குட்டி டோ பண்ணிடணும். டோ பண்ணக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச க்ரீமில் ரொம்ப கொஞ்சோண்டு பால் விட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்படி அழகாக க்ரீம் பண்ணி வைக்கணும். இதை போல் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து அதுக்கு மேலே இந்த டோயை எடுத்து வச்சுட்டு இது இப்படி பண்ணிட்டு அடுத்து சப்பாத்தி கட்டை வச்சு இப்படி உருட்டணும். அடுத்து இப்படி உருட்டினக்கு பிறகு அதுக்கு மேலே க்ரீமை தடவணும். அடுத்து இப்படி க்ரீம் தடவினக்க பிறகு இதை ரோல் பண்ணணும். இதை பைய ரோல் பண்ணணும். ரோல் பண்ணக்க பிறகு இந்த பாலிதீன் எடுத்து இதுக்கு மேலே ரோல் பண்ணணும். இப்படி ரோல் பண்ணதுக்கு பிறகு இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சது எடுத்துடணும். எடுத்தக்க பிறகு இதை திறந்து இனி இப்படி வெட்டணும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அடுத்து நம்ம டேஸ்டியான ஓரியோ ரோல் ரெடி. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். உண்மையாகவே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.